ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வார வீக்லி டாஸ்கான தி மாஸ்க் டாஸ்க் தான் காட்டுறாங்க. அதாவது இந்த டாஸ்கோட இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க. கடைசி 3 போட்டியாளர்களா கமருதீன், சபரி, துஷார் இந்த 3 பேருமே களத்துல இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தவங்க ஆதரவு கொடுத்துட்டு மத்தவங்கள தடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. போட்டி நல்ல சுவாரஸ்யமா தான் போகுது. விக்ரம் துஷாரை தடுக்கிறதுக்காக நிக்கிறாரு. விக்ரம் கிட்ட வினோத் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த டாஸ்க்ல சபரி வெளியேற்றப்படுறாரு. அதாவது இந்த ரவுண்ட பொறுத்தளவுல சபரி வெளியேற்றப்படுறாரு. சபரி வெளியேற்றப்படுறாரு அப்படிங்கறத பிக் பாஸ் சொன்ன உடனே பார்வதி கடந்து குதிக்கிறாங்க. என்னம்மா இவ்வளவு பண்ணும் சபரி மேல அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சபரியும் அப்படித்தானங்க பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லவங்க கேரக்டர்ல நடிக்கிறது அப்படின்னா அது கனியும் சபரியும் தான். ரொம்ப நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிச்சுட்டு இருக்காங்க. கனியை பொறுத்தளவுல அவங்களோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சபரியுமே இந்த மாஸ்க் டாஸ்க்ல அவரோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வெளியே வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி செமையா என்ஜாய் பண்றாங்க. அதாவது சபரியோட வெளியேற்றத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஃபைனல் போட்டியாளர்களா துஷார், கமருதீன் இந்த 2 பேருமே இருக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் உங்க 2 பேர்ல யாரு வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கறது ஆவலோட காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல கமருதீன், துஷார்னு வரும்போது கமருதீன் டாஸ்க் வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினார் அப்படின்னா நல்லா இருக்கும். எதுக்காகன்னா எப்படினாலும் கமருதீன்லாம் இப்போதைக்கு வெளியே போக மாட்டாருங்க. அதே நேரத்துல துஷார் நாமினேஷன்ல வராமலே சேவ் ஆகி போயிட்டு இருந்தார் அப்படின்னா அவரும் மேல போயிருவாரு. மிச்சர் தின்னுக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கவன்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்? அந்த வகையில துஷார் நாமினேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சபரி அவுட் ஆகும்போது பார்வதி என்ஜாய் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சபரி பார்வதி கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சபரி, பார்வதின்னு வரும்போது உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.